அறுவடை வந்து செய்கிறாங்க அக்கா. அறுவடை செய்ய அப்படியே வந்து இங்கால அண்ணாட்ட எல்லா மாதங்களும் வைக்கலாம். இதான் வந்து சலாட்டில் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துலேயோ எங்கேயுமே பார்க்கல. அது ஒரு வாரங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. இப்போ நல்ல வடிவாக இருக்குது, அப்படி வளைஞ்சு வளைஞ்சு இப்படி தான் இந்த உடைச்சி விட்டா இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க சலாட்டில். பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. இது எங்கே போகுது இப்போ சலாட்டிலேயே? கொழும்பு. இது வந்து இவ்வளோ எத்தனை கிலோ வருமாண்ணா? ஒரு 15 கிலோ. பையன் வந்து அறுவடை செய்கிறாங்க. செஞ்சு அக்கா வந்து இங்கே பிடிங்க போட அண்ணா வந்து எடுத்து கட்டுறார். அப்புறம் கோழி, லீக்ஸ், கேரட் அங்காலையெல்லாம் வந்து கேரட் வச்சுக்காங்க. இந்த வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு என்ன போடுவீங்க? லீக்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நேற்றைய நாளில் நூறலியால் எல்லாம் நேற்றையான வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நேற்றைய நாளில் லீக்ஸ் தோட்டம், கேரட் தோட்டம் வந்து எடுத்து போட்டோம்னா குறிப்பாக லீக்ஸ் வந்து அறுவடை செஞ்சுருந்தாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நான் இல்லை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சலாட்டில் பூக்கோவா மற்ற அந்த இலக்கோவா இந்த மாதிரியாக லீக்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தேன். குறிப்பாக நான் பார்த்தது வந்து இந்த சலாட்டில் எல்லாருமே வந்து இந்த பர்கருக்கு எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த சலாட்டில் வச்சு சாப்பிட்றது எல்லாருமே. அப்போ வந்து இதெல்லாம் வெளிநாடுகளில் வந்து அதிகமாக வந்து அந்த பச்சையெல்லாம் சாப்பிடுவாங்க சலாட்டில். இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் சலாட்டில். ஒரு பெரிய ஒரு அப்படியே தோட்டமாக அப்படியே இருக்குது. அங்கே மேலே பாருங்கள், மேலையெல்லாம் நிறைய இருக்குது. லீக்ஸ் வச்சுருக்காங்க. இடையே பாருங்கள் இலக்கோவா இருக்குது. அதோட சலாட் இலையும் வந்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இன்றைக்கு வந்து மேலே போகிற இடம் எல்லாமே வந்து அவ்வளவு அழகாக இருந்தது பார்க்க. இங்காலெல்லாம் பாருங்கள், இந்த கிளைமேட் எல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் ரசித்து வந்து பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. இங்கால இன்னொரு கோயில் இருக்குது. அப்போது வீடியோ கேட்க ஒரு கோயில் இருந்தது, இதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. இங்கெல்லாம் வந்து இந்த சலாட் தோட்டம் இருக்குது. இங்கே பாருங்க, அங்கெல்லாம் இந்த கேரட் வச்சுருந்தவங்க அதெல்லாம் வந்து இப்போ ஒதுக்கி கொண்டு நிற்கிறாங்க. இனி வந்து வேறு பயிர் வந்து வைப்பாங்க. இங்கே பாருங்க சலாட்டியில் அறுவடை. இது எந்த இடம்ண்ணா இது? சரியா? இது கந்தபோல செஞ்சு எஸ்டேட்டா? ரைட்டு. இது நீங்களாம் செய்கிறீங்களா? ரைட். இங்கே பாருங்க, இது எங்கே போகுது இப்போ சலாட்டிலேயே? இது கொழும்புக்கு. இது என்ன மாதிரி கிலோ மாதிரி பிடிக்கிறதா? கிலோ எவ்வளோ கிலோ? இப்போ மரக்கறி விலையெல்லாம் குறவு. எவ்வளோ போகுது இப்போ இது சலாட்டில்? சிலது வந்து இங்கே 40 ரூபா கிலோவா? கிலோ 40 ரூபா? அம்மா, இங்கே பாருங்க இந்த சலாட்டில் 40 ரூபாயாம். கிலோ வந்து 40 ரூபா. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. இது வந்து ஒரு இலையிலையா ஒடிப்பாங்க என்ன? ரைட். இங்கே பாருங்க, இதான் வந்து சலாட்டில் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துலேயோ எங்கேயுமே பார்க்கல. அது அங்கே விளையாது லேசில். இது வந்து நுவலியாக கட்டணம் அந்த மாதிரி இடங்கள்லாம் விளையும். என்ன நல்ல குளிரான இடங்கள், குளிரான பிரதேசங்கள்லாம் வந்து முளைக்கும். ஒரு கிலோ வந்து 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. சரியான இது கரெக்டும் வந்து விலை குறைவாக தான் போகுது. இப்போ என்ன நாங்கள் நேற்று அதில் வந்துருக்கு 100 ரூபா 200 ரூபா இல்லைன்னு சொன்னேன். 100 ரூபா கிலோ இதுன்னு சொல்லி அப்படியே போகுது. இங்கே பாருங்க ஒன்று அண்ணா இப்போ அறுவடை செய்கிறேன். நீங்கள் எடுங்க. இங்கே பாருங்க, இது வந்து இவ்வளோ எத்தனை கிலோ வருமாண்ணா? இது ஃபுல்லாக வச்சு ஒரு 15 கிலோ. ரைட்டு. ஓகே. இது உங்களோட எவ்வளோ முடியா? இல்லை, நம்ம இது விவசாயம் செய்கிறாங்க. நாங்கள் வந்து மரக்கறி வியாபாரி. நீங்கள் வாங்கி விற்கிறது? வாங்கி. ரைட். கழுவி அனுப்பணும். அவ்வளோ கழுவி அனுப்பும். ரைட். ஓகேண்ணா. இப்போ அங்கே வந்து அவங்க அறுவடை வந்து செய்கிறாங்க. அக்கா அறுவடை செய்ய அப்படியே வந்து இங்கால அண்ணாட்ட கொடுக்க அண்ணா வந்து அடுக்கிற தண்ணி கழுவி இவர் வந்து வியாபாரி இவர் வந்து வாங்கிட்டு போவார். இங்கே பாருங்க, இது வந்து இலக்கோவா என்ன? புறக்கோழியா? புறக்கோழி. ரைட். இது நம்ம இப்போ தான் வந்துருக்கேன் புறக்கோழி. ஆமாம், இங்கே பாருங்க, இதில் பாருங்க, இதெல்லாம் வந்து அப்படி மரமாக இருக்குது. அப்படி எங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அதுவும் சுக்குனின்றது இங்கே பாருங்க. மேலே போய் பார்ப்போம். இங்கே இதுலேயும் வந்து அறுவடை செய்கிறாங்க. செஞ்சு அவர் எடுத்து இப்போ எல்லாம் அடுக்கிறார். இங்கே பாருங்க, அப்படியே கட்டோட முறிக்க வேண்டியானே? கத்தியால் வெட்டுறதா? ரைட். இங்கே இருங்க, அக்கா வந்து இங்கே பிடிங்க போட அண்ணா வந்து எடுத்து கட்டுறார். எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க,
இது வந்து என்ன மாதம் இருக்கா வைக்கிறதுக்கு? எல்லா மாதங்களும் வைக்கலாம். எத்தனை மாதத்தில் அறுவடை செய்கிறது இது? 1.5 மாதத்தில் ரைட் 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 1.5 மாதம். கேரட் வந்து 3 மாதம், லீக்ஸ் 3 மாதம் மாதிரி. இது வந்து 1.5 மாதத்தில் வந்து வளர்ந்துருமா. இங்கே பாருங்கள் இல்லை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. நல்லா வடிவாக இருக்குது. அப்படியே வளைஞ்சு அப்படியே மேலே வந்து போகுது. அப்படியே அது அப்படியே போகுது. நாங்கள் இதால் போயிடாது உடக்கு, அதில் போயிடாது. இங்கே பாருங்க மக்களே, மேலே இருந்து பார்க்க இந்த வியூ வேறு லெவலில் இருக்குது. இது வந்து புறக்கோழியா அம்மா. இங்கே முட்டைக்கோவா எல்லாம் வச்சுக்காங்க. சலாட்டில் எல்லாமே வச்சுக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே வந்து வச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா. புறக்கோழி, லீக்ஸ், கேரட் அங்காலையெல்லாம் வந்து கேரட் வச்சுக்காங்க. அதை விட இந்த முட்டைக்கோவா எல்லாமே ஒரே இடத்துல வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்பா இந்த வியூவை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது இந்த இடம். அப்புறம் படிக்கட்டா அப்படி வச்சுக்காங்க. இந்த லொக்கேஷனை பாருங்கள் எப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. மேலே ஏறி வந்து அங்கே ரோட் அங்கே போகுது. நான் இப்போ மேலே ஏறி வந்துட்டு இங்கே கோயில் இருக்குது. இங்காலையும் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கால போய் பார்க்கலாம் தோட்டம். இங்கே பாருங்க லீக்ஸ், நாட்டு மாடு போட்டிருக்காங்க. லீக்ஸ் சூப்பராக இருக்கா, வேறு லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க ஏதாவது ரங்கு வாங்கினது ஏன் கிடக்கு ரங்கத்துக்கு பாதையை காணல. இங்கே பாருங்க சூப்பராக. அங்கே பாருங்க முழுக்க அப்படியே முளைச்சி போயிருக்குது. சூப்பராக இருக்குண்ணே. சலாட்டிலை அதில் சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. கீழே இறங்கி இல்லாமல் இருக்குது. அங்கே பக்கத்தில் பார்க்கலாம். செம்மையாக இருக்குண்ணே. வாவ், நல்ல வியூ பாயிண்ட். இந்த பக்கங்களில் நல்ல வியூ பாயிண்ட்டுகள் வந்து நாங்கள் வந்து பார்க்கலாம். அப்படியே சுற்றி பாருங்கள் அப்படி எப்படின்னு சொல்லி செம்மையாக இருக்குது. இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடுகளில் ஆக்களே இல்லை. இந்த வீடுகள்லாம் இப்போ ஆக்களை வந்து காண எல்லோரும் வந்து கூட்டிகிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. தோட்ட வேலைகள், வேறு வேலைகளுக்கு, எஸ்டேட் வேலைக்கு வந்து போவாங்க. தேயிலை குழந்தை பறிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் போவாங்க. ஒரு சில பேர் தான் வந்து இப்படி அவங்கள்ட்ட கிடக்கிற நிலங்களில் இப்படி லேக்ஸ், கேரட், சலாட்டில் இப்படி வந்து பாய் செஞ்சு அதை வந்து அறுவடை வந்து செய்வாங்க. செஞ்சு விற்கிறது. இங்கே பாருங்க. ஓகே. ஓ யூடியூப் நாங்கள் ஃபேமிலியாக வந்து நாங்கள் அப்போ சும்மா அதில் எடுப்ப மாட்டோம். ஆசையாக இருந்தது. இதில் அங்கே போனால் பார்க்கலாம். இதெல்லாம் இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து இப்போ அறுவடை வந்து செஞ்சு இங்கே இருக்கு. ஓ மது விலாக்ஸ் யூடியூப் சேனல். அதில் பார்க்கலாம் நீங்கள். மது விலாக்ஸ். இங்கே பாருங்க. அங்கே பாருங்க கேரட் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. இதில் வந்து கேரட் வந்து வச்சுருந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து துப்புராக்குறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பாருங்கள் கீழே எல்லாம் கேரட் எல்லாம் இருக்குது. அவங்க மேலே பாருங்கள் லீக்ஸை. போன வீடியோவில் வந்து காட்டிப்பேன். இதுக்கு முதல் வீடியோவில் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஆமாம். ஓகே, இங்கே நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம். இதில் பாருங்கள் இந்த இலையெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இப்போ தான் வந்து கேரட் வந்து முளைச்சிருக்குது சின்ன. இங்கே பாருங்கள் இலையால் இப்படி தான் உடைச்சி விட்டால் இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு காண்டா அப்படி தான் முளைக்குது. இதுலேருந்து முளைக்குமான்னு தெரியல. நல்லா இதெல்லாம் முழுக்க அறுவடை செஞ்சுட்டாங்க. நம்மளுக்கு இங்கே பாருங்கள் நல்லா சேர். இங்கே பாருங்க காலெல்லாம் டக்குன்னு ஒட்டி பிடிக்குது. நல்ல பசையான மண். இங்கே பாருங்க கேரட்டு இதெல்லாம் வந்து அறுவடை செஞ்சு இதெல்லாம் வந்து நிலத்தில் கிடந்ததுகள் இப்போ வந்து எல்லாம் ஒதுக்குறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன போடுவீங்க? லீக்ஸ். ரைட் மாறி போடுறோம் அப்படியே. இப்போ வந்து லீக்ஸ் கரெக்டாக வந்து அதை ஒதுக்கிட்டு இதில் வந்து நீ லீக்ஸ் போட போகிறாங்க. மேலேயும் லீக்ஸா கூட இதெல்லாம் இங்கே அப்படி தான் கிடக்கு. அப்பா இங்கே பாருங்க செம்மையாக இருக்குண்ணே.
சூப்பராக இருக்குது. ஒரு வரிசையாக தான் நடுவாங்க அப்படியே ஒரு சைட்டுக்கு. இங்கே சலாட் இல்லை, கேரட்டு, லீக்ஸு எல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஓகே, நாங்கள் வலிக்கிடுவோம். உண்மையிலே இன்றைக்கு அருமையான வீடியோக்கள் எடுத்துக்கோம். இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களோட ஊரில் எல்லாம் பார்க்கலாது. வாங்க பார்க்கலாது, செம்மையாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே பாருங்க, நீட்டுக்கு அப்படியே வரிசையாக இருக்குது. அப்படியே சூப்பர், வேறு லெவலில் இருந்தது உண்மையிலேயே. சலாட் சின்னதாக, பெரிய அளவில் இல்லை. சலாட் இல்லை, அறுவடை செஞ்சாங்க. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அவங்களே வந்து காய்ச்சிருப்போம். 1.5 மாதம் தான், 1.5 மாத பயிர். ஹாய் 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 வீடியோ காய்ச்சிட்டு ஹாய் ஹாய் ஹாயா. அப்படி இதில் தண்ணி வருது லைட்டாக, காலை கழுவிட்டு போ. இதுக்குள்ளே கழுவலாம் போட, நல்ல குளிர் தண்ணி. ஓகே ஓகே, காலை வந்து பார்த்துருப்பீங்க. சலாட் அறுவடை வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கால லீக்ஸ் இருக்குது, கேரட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஓகே, காலனி பிடிச்சிக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். காலனி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இந்த சலாட்டெல்லாம் வந்து அதிகமாக எல்லாருக்குமே தெரியும், இந்த பர்கர் அதுக்கெல்லாம் வச்சு வந்து சாப்பிடுவாங்க. அதிகமாக வெளிநாடுகளில் எல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ஒரு காலனி வாயிலாக சந்திப்போம். ஓகே, பை.